உணர்வாக இருந்தாலும் வந்து எமோஷன் தானே நமக்கு. எமோஷன் வந்து சைக்கலாஜிக்கல். அவேர்னஸ்ன்றது அது அது ஒரு வேற ஒரு லெவல். அது அவேர்னஸ், அது ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ். அது அந்த ஸ்டேஜ் அந்த இது. பட் நம்ம எல்லாருமே பார்த்தா அவேர்னஸ் இதில் தான் இருக்கிறோம், எமோஷனில் தான் வந்துகிட்டே இருக்கிறோம். இந்த எமோஷனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தியேட்டராக வந்து அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஆதிவாசியை ரொம்ப பழைய ஆட்கள் இருக்காங்களே, ரொம்ப ஆல்மோஸ்ட் ஸ்டேஜ் பீப்புள்ஸ், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிகினர்ஸ், அவங்களாம் வந்து வேட்டைக்கு போகும்பொழுது தான் வந்து வேட்டைக்கு போகிறாங்க, போய் மிருகங்களை அடித்து கொண்டு வர்றாங்க. அப்போ சைலண்டாக தான் வந்து எல்லாமே நடக்குது. அவங்களுக்கு பாஷை எதுவுமே இல்லை, ஃபீலிங் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இருக்கு இல்லையா. பசிக்குது, ஃபர்ஸ்ட் உணர்வு ஒரு மனிதனோட ஃபீல் வந்து பசி தான். அப்போ ஏதோ அரிக்குது, கை இங்கே போகுது, அப்போ அப்படியே என்னமோ பண்ணுறான், எதோ ஒன்று பிடிச்சி திங்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு உணர்வு தான் அவனை தூண்டுது. அதில் தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் ருசி காண ஆரம்பிச்சிடுறான், அந்த சாப்பாடு ருசி. அப்புறம் பச்சையை அடித்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்புறம் வந்து அதை வந்து என்ன பண்ணுறான், வாட்டி அதை போட்டு அப்புறம் மசாலாவுக்கு வந்துடுறான் லாஸ்ட்டு. இப்போலாம் மசாலா இல்லாமல் சாப்பிட மாட்டேங்கிறாங்களே, கொஞ்சம் மசாலா கம்மியாக இருந்தாலும் தூக்கி வச்சிடறாங்க. நல்லா மசாலா போட்டு நல்லா. நம்மளுடைய முன்னோர்கள் ஆதிவாசிகள் தான் நம்ம எல்லாமே. இப்போ நாகரிகமாக இருக்கும், ஆனால் கோபம் வந்துச்சுன்னா பயங்கரமாக வந்துடும் நமக்குள்ள. ஏன்னா இருக்கு அது உள்ள, அப்படியே அடக்கி வச்சுட்டே இருக்கிறோம். எப்போ வேணாலும் அது வந்து வெடிக்கும் அப்படியே. ஏன்னா அவ்வளோ உள்ள அவ்வளோ உணர்வு இருக்கு நமக்குள்ள. ஆதிவாசிகள் தானே வந்து மிருகம் வரும்போது உள்ள வந்து மற்றவங்களுக்கு மிருகம் வருதுன்னு சொல்ல வேண்டியது தானே ஆக்டிங். அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சா இல்லை வேற எங்கேயும்? இல்லை, அங்கே தான் ஸ்டார்ட்டு. இல்லை, அதுதான் பேஸ். என்னன்னா அவங்க போய் என்ன பண்றாங்கன்னா ஒரு மிருகத்தை அடிச்சு கொண்டு வர்றாங்க. எல்லாரும் அப்படி ஆச்சரியமா பாக்குறாங்க. யாருன்னா லேடிஸு, சின்ன சின்ன பிள்ளைங்களை அப்படி பாக்குறாங்க. உடனே அவன் என்ன பண்றான், இவங்க கேட்குறாங்க எப்படின்றாங்க. அவன் சொல்றான், அப்படியே அவன் என்ன பண்றான், அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றான். நாங்கெல்லாம் போனோம், இங்கங்க நின்றுக்கிட்டு இருந்தோம், இவன் அங்கே நின்னா